ஹலோ பேரண்ட்ஸ். சம்மரை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறோம்ல. சம்மர்னால் அடுத்தது ஞாபகத்துக்கு வருது எல்லார் வீட்லேயும் இப்போ இருக்குது என்ன, ஏசி. ஸோ இந்த ஏசியை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு டவுட்டெல்லாம் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் பேசிடுவோமா? முதல் பாயிண்ட்டு, ஏசி ஒத்துக்குமா ஒத்துக்காதான்? 95% ஒத்துக்குதுங்க எல்லா குழந்தைங்களுக்கும். ஈவன் பிலோ 1 இயர் கூட நீங்கள் பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா என்ஐசியூ ஐசியூலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏசியில் தான் வச்சுருக்குறோம். அந்த குழந்தைய வந்து பாதுகாப்பாக பண்ணி திருப்பி வெளில கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு. ஸோ ஏசி ஒத்துக்குது முக்கால்வாசி, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை முக்கால்வாசி. அன்லெஸ் நீங்கள் ஏசி போட்ட உடனே அந்த ட்ரை கூல் ஏர், ஏசிங்கிறது என்னங்க, ட்ரை கூல் ஏர், அது வந்த உடனே நம்ம குழந்தைக்கோ இல்லை ஒரு பெரியவங்களுக்கோ இல்லை ஒரு அடல்சன்ட் ஏஜில் இருக்கணும், ஒரு மூக்கு அடைக்குது, உடனே மூக்கு அடைச்சிக்குது, ஒரு தும்மல் வருது, மூச்சு ஊற்றுக்கு கஷ்டப்படுறாங்க, அப்போ அந்த குழந்தைக்கு அந்த ஊற்றுக்கல்னு அர்த்தம். அது கூட வந்து நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம ஃபில்டர் க்ளீன் பண்ணணும். ஃபில்டர்லாம் வந்து அதில் இருக்கிற டஸ்ட்டோடு சேர்ந்து வந்ததுன்னா ஒத்துக்காமல் போகும். இது 2வது பாயிண்ட். 3வது, நம்ம ஊரில் இருக்காங்க பாருங்கள், பயங்கரமான பிருகஸ்பதிங்க. ஏசியை போட்டுருவாங்களாம், ஃபேனையும் போட்டுருவாங்களாம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏசி ஆஃப் பண்ணிடுவாங்களாம், ஃபேன் மாத்திரம் இருக்குமா, ரூம் ஃபுல்லாக எல்லாம் மூடி இருக்கும். எப்படிங்க காற்று போகும்? என்னங்க பண்ணுறீங்க நீங்கள்? ஸோ ஏசியை வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர், அதாவது ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது. உள்ளே வந்தால் கம்ஃபர்டபுள். நீங்கள் அடுத்த ரூம் போகிறீங்க, ஒரு வெப்பமாக இருக்குது, உள்ளே வரீங்க, நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க, அவ்வளோதான். நான் 23, 24 அப்படி குடியும். 26 ஒரு ஐட்டம், ஓரளவுக்கு நல்ல ஐடியல். த்ரூ அவுட் த நைட் நீங்கள் 26 வச்சா கூட நல்லாயிருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஏசியை போட்டு நடுராத்தில் ஆஃப் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஃபுல்லாக அந்த டெம்பரேச்சர்லேயே இருக்கணும், ஒன்றுமே ஆகாது, வெரி கம்ஃபர்டபுள். சப்போஸ் இல்லை ஏசியில் நீங்கள் என்ன ஏசியை பற்றி பேசுகிறீங்க, எங்கள் வீட்டில் ஏசி கிடையாது டாக்டர் அப்படின்னு என்ன பண்ணுறது? சர்க்குலேஷன் ஆஃப் ஏர் இருக்கணும். ஒரு எக்ஸாஸ்ட் மாதிரியோ ஃப்ரீயாக வந்து ஏர் சர்க்குலேட் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபேன் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஏசியும் ஃபேனையும் சேர்த்து போடாதீங்க. அது ஏசிக்கு வேறு கெடுதல், கண்டென்சர் போயிடும். ஏன்னா இந்த சுற்றி இருக்கிற டஸ்ட் எல்லாம் போய் அதில் படிச்சதுன்னு வச்சுக்கோங்க, அடிக்கடி ஃபில்டர் இதுவாகி ஸ்பாயில் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு ஒத்துக்காதுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி, எல்லா குழந்தைகளுக்கும் ஒத்துக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ ஏசியை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஃபிசிக்ஸும் சேர்த்து சொல்லியிருக்கிறேன். ஓகே, ஏசியை பற்றி பேசணும் இல்லையா? அதில் ஒரு சின்ன பாயிண்ட், மெயின்டெனன்ஸை பற்றி. அதாவது யூஸ்வலாக வந்து 1 இயருக்கு வந்து அவங்களே வந்து ஃப்ரீ சர்வீஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏஎம்சி போடுவோம். பட் இந்த ஏஎம்சி போட்டிருக்கோன்னு அவங்கள நம்பின்னு இருக்க முடியாதுங்க. நமக்கு ரிப்பேர் வந்தால் தான் இந்த ஏஎம்சி பற்றி ஞாபகம் வரும். ஸோ ஏஎம்சியும் போட்டு வச்சுருவோம். பட் இந்த ஃபில்டர் க்ளீன் பண்ணுறது நம்மளே பண்ணக்கூடிய விஷயம், அது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் மேலே இருந்தீங்களே சும்மா அது ஒரு ப்ரெஸ் பண்ணாலே அந்த ஃபில்டர் மட்டும் தனியாக வந்துடும். எவ்வளோ டஸ்ட் இருக்குங்கிறது நம்மளால் பார்க்க முடியும். அதை போய் நல்லா தூசு தட்டிட்டு நல்லா வாஷ் பண்ணி ஊற்றிட்டு திரும்பி பாட்டினா நல்லா க்ளீனாக வரும் ஏர், நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒன்லி திங்க் அது கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக ஞாபகமாக பண்ணணும். நம்ம குறித்து வச்சுக்கிட்டு தான் 1ஆம் தேதி 15ஆம் தேதின்னு. சம்மர்னால் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஏசியுடைய பெர்ஃபார்மன்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளே பண்ணக்கூடிய விஷயம் தான்.